குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மனிதனின் மறுபக்கத்தில் இன்றைய நாளில் எல்லோருமே எதனை நோக்கி பயணிக்கிறோங்கிறது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு வாசகம் இந்த மனமுறை வாக்கியம்தாங்க. இந்த மனம் யாருக்கெல்லாம் எந்தெந்த திசையை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்குதோ அந்த பயணம் அவர்களுக்கு வெற்றியை தந்தா அந்த மனமே அவனுக்கு குருவாக மாறுதுங்க, இல்லை இறைவனா கடவுளாக தெரியுதுங்க. அதே சமயம் அவர்களுக்கான துன்பத்தையும் அவங்களுக்குள்ள அந்த வருத்தத்தையும் தரும் பொழுது அதற்கான வேண்டுதல் அவங்களுக்குள்ள எப்படி போய் சேருதுங்கிறதுக்கு அவங்களுடைய கர்ம வினையாதாங்க தோணுது. இன்றைய நாளில் அவர்களுடைய கர்மா எதுங்கிறத எல்லோருமே புரிந்து கொள்ள தன்னை உணரும் பொழுது தனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு காரண காரியத்திலும் தனக்குள் உணர்த்துவது யார் என்பதை உணரும் பொழுது மட்டும்தான் அவரே அவர்களுக்குள் அந்த கர்ம வினையாய் மாறுகின்றாருங்க. அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் அந்த துன்பங்களுக்கு அவரே அந்த துன்பத்தை எடுப்பவராகவும் அந்த துன்பத்திலிருந்து அவர்களின் முழு பாவத்தையும் விலக்கி அவர்களுக்கு முழு ஆத்ம நேயனாய் மாறுவதற்கான வாய்ப்பையும் அவரே கொடுக்குறாருன்னு கூட சொல்லலாங்க. அவரை தான் ஆத்மநாதர்னு கூட நம்ம குறிப்பிடலாங்க. வாழ்வியல் கலையில் இதையெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊக்குவித்து அவர்கள் வாழ்வியல் முறைப்படி ஒவ்வொருத்தருக்கும் உரைநடையாகவும் இல்லை வாழ்வியல் தத்துவமாகவும் அனுபவ ரீதியாகவும் அவர்களுக்கு பாடம் எடுக்கப்பட்டதோ அது இன்றைய காலகட்டங்களில் முழுமையாக மறைக்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் நித்தியவானா இருக்கின்ற ஒவ்வொரு காரண காரியத்திலும் இந்த மனித தத்துவத்தில் எல்லோருமே ஒவ்வொரு காரண காரியத்திலும் பிறப்பிலும் இறப்பு வரை எப்படியெல்லாம் அவர்களே வந்து பிறந்து மீண்டும் வாழும் தன்மையிலிருந்து மீண்டும் மீளாமல் அதிலேயே அந்த கர்ம வினையை மீண்டும் மீண்டும் உருவாக்கி இறக்கும் தருவாயிலும் மீண்டும் பிறப்பு என்ற கர்மாவை அவங்களே உருவாக்கி கொள்கின்றாருங்க. நித்தியவானின் ஒவ்வொரு சொல் வாக்கியத்திலையும் நான் உங்களுள் கர்ம வினையை விதைக்க ஆசைப்படுகின்றேன், நீ என்னுள் இருந்து வெளிப்பட்டால் உனக்குள் இருப்பது நான் மட்டுமே. இது யாருக்கெல்லாம் புலப்படுதோ அவர்கள் அனைவரும் எங்களுடைய ஞாபகவான்களாக மாறலாங்க. உங்களுக்குள் நான் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உங்களை உணரும் பட்சத்தில் நான் உங்களுள் இருந்து வெளிப்பட ஆசைப்படுகின்றேன். அதில் நீங்கள் என்னை வெளிப்படுத்திவிட்டால் உங்களுள் நான் வெளிப்படுவேன். என்னிலிருந்து நீங்கள் மறைந்தால் உங்களுள் நானே கர்மவினை. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.